இந்த உலகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இந்த வாய்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு அகர்பத்தி அதோட நேர்மையை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் அந்த நெருப்பில் அது அழைச்சி போயிட்டே இருந்தாலும் அதோட ஸ்மெல் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. ஆனால் இது சொல்கிறதுக்கான ப்ரூஃப் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய பேர்னு பார்த்துருப்போம். அவங்க நிறைய ஆபத்தான விஷயங்கள இருப்பாங்க. நிறைய கஷ்டங்கள் வரும்போது நேரத்தில் தான் கடவுள் இருக்காரு, இவர் கடவுள், இவர் மூலியமாக தான் எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையாக இருந்தால், ஆனால் பொய்யா இருந்தால், எப்படி இருந்தால் நம்ம ஏற்றிக்கு தான் ஆகணும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட பிரெயின் கான்சன்ட்ரேஷன் நம்மளோட கான்டென்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வேறு ஒரு சக்தி நம்ம மேலே இருக்கே. இந்த உலகத்தை நம்ம ஒருத்தர் மூலிமா ரெடி பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை வச்சுருக்கோம். இது கடவுள் உண்மையாக இருக்காரா இல்லை பொய்யா இருக்காரா இல்லை ஒருத்தர் ரெடி பண்ணியிருந்தாரா யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு கடவுளுக்கு நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ரூபம் இருக்கலாம். ஆனால் ஒரு கடவுள் இருக்காரு. அந்த சைடில் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க, அது இல்லாமல் காசு கொடுப்பாங்க, அது இல்லாமல் அவங்களுக்கான மனசுக்குள்ள என்னென்ன தோல்விகள் இருக்குது, என்னென்ன வெற்றிகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது அவங்களுக்கு தெரியாது. அது வெளியே படுத்துறதுக்காக உங்களோட சக்தி அவங்களுக்கு காமிறதுக்காக அம்மன் ஒரு சக்தி மூலமா எடுத்துக்கொள்ள வருவாங்க, இந்த பூமி மூலமா வருவாங்க. அதனால அவங்க நம்மளுக்கு என்ன சக்தி கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே புரியாது. இது ஒரு கதையாக சொன்னீங்கன்னா அவங்க மைண்டில் அப்படியே இது இருக்கும். இந்த மைண்ட் அவங்கள ஏற்றுக்கிறது தான் இருக்குது. ஒரு அம்மா ஒரு பையனை எப்படி செல்லமாக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி கடவுள் பசங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. மக்கள் கடவுளுக்கு எதிரியாக எப்பவுமே இருக்க முடியாது. ஆனால் அந்த கடவுள் அவங்கள எப்பவுமே எதிரியாக எதிர்த்துப்பாங்க. கடவுள்ன்றது ஒரு நேர்மையான ஒரு பொசிஷன் கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு நிறைய ரூபங்கள் இருக்கலாம், எப்படியானா இருக்கலாம். அதுக்கு நம்ம முன்னார் இருக்கிறவங்கள சில பேர் சில டீட்டெயில்ஸ் கொண்டிருந்தாங்க. அது நான் முழுசாக தரேன்.